வேசித்தனமான ஒரு அரசியல் கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கிறது. இதுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று எடுத்து வைத்திருக்கக்கூடிய காட்டமான பதில். எதற்காக தமிழரசு கட்சியை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இதுபோன்ற ஒரு வார்த்தையை பதிவிட வேண்டும்? தமிழரசு கட்சிகளின் செயல்பாடுகள் மீது வெறுப்புற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த பதிவை எடுத்து வைத்தாரா, அல்லது தமிழரசு கட்சி தமிழர்களுக்காக செயல்படுகிறேன் என்பதை மையப்படுத்திய களத்தை எடுத்துக்கொண்டு திட்டமிட்டு அவர்கள் வேறொரு கோணத்தில் பயணிப்பதும், தங்களுடைய சுயம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய களத்திற்குள் செல்வதும், இவைகளால் மக்களுக்கு எந்த பலனும் ஏற்படவில்லை என்கின்ற கோபத்தின் வெளிப்பாட்டினால் தமிழரசு கட்சியின் மீது தமிழரசு கட்சி ஒரு வேசித்தனமான கட்சி என்கின்ற வார்த்தையை வைத்தியர் அர்ஜுனா பதிவிட்டாரா? அதிரடி கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்லலாம். பல விடயங்களை குறித்து இந்த காணொலியில் நாம் பேச இருக்கின்றோம். எங்களுடைய இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து அடையும். எங்களுடைய வலையொலியின் பேர் நீங்கள் அறிந்தது தான், பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற பெயரிலே எங்களுடைய வலையொலியை வடிவமைத்திருக்கின்றோம். எனவே நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். தமிழ் சார்ந்த பல விடயங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வேசித்தனமான தமிழரசு கட்சி என்ற வார்த்தையை பதிவு செய்த பொழுது அதில் அவர் சற்று கூச்சப்பட்டிருப்பார் என்றுதான் நான் நினைக்கின்றேன். காரணம், அந்த காணொலியில் அவர் பேசுகின்ற பொழுது ஒரு விபச்சாரத்தை மையப்படுத்திய வார்த்தையை நான் பதிவிடுவது என்பது என் மனதிற்குள் ஒரு பெரிய வலியை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இந்த சூழலில் அந்த வார்த்தையை நான் பதிவு செய்துதான் தீர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த வார்த்தையை பதிவு செய்கின்றார். எதற்காக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு தமிழரசு கட்சியின் மீது இந்த கோபம்? வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டு செயல்படுகிறதா, அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய புகழை குறைப்பதற்கான முயற்சிகளை தமிழரசு கட்சி எடுக்கிறதா என்றால் இதற்கான விடைகளுக்கான இந்த கேள்விகளுக்கான விடைகள் அங்கில்லை. ஆனால் தமிழரசு கட்சியின் செயல்பாடுகள் மக்கள் மன்றத்திலே ஒரு பெரும் விமர்சனத்தை கிளப்பி இருக்கிறது என்பது மட்டும் நிஜம். அதை நாம் பல கோணங்களில் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது இந்த நகர சபைகளை மையப்படுத்திய ஒரு தேடல், இந்த தேடலில் தமிழரசு கட்சி நடந்து கொண்டிருந்த விடயம் மக்கள் மத்தியிலே பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. வாக்கு வாங்குவதற்கு முன்பாக இவர்கள் பேசியது ஒன்று, வாக்கு வாங்கிய பின்பு கூட்டணி என்கின்ற அடிப்படையில் இவர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் வேறொன்றாக இருக்கிறது என்கின்ற ஒரு சலிப்பு மக்கள் மனதிலே ஏற்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை சந்தித்த விடயம் இன்னும் அதிகப்படியான ஒரு கோபத்தை மக்கள் மனதிலே எழுப்பியது. இந்த மக்களிடம் ஒரு கோபம் உருவாகிவிட்டது என்பதை புரிந்து கொண்ட ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை மையப்படுத்திய பல எதிர்கருத்துக்களை எடுத்து வைத்தார். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தமிழ் மக்களை எப்படியெல்லாம் கொன்றழித்து கொண்டிருக்கிறார் என்பதை பட்டியல் போட்டார். குறிப்பிட்ட சில இடங்களை தோண்டி பார்த்தால் மனித புதைகுழிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதன் பின்னணியில் டக்ளஸ் தேவானந்தமும் அவர்களை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் என்று ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த பொழுது ஏற்பட்ட அதிர்வலைகள் தமிழ் சொந்தங்களுடைய மனங்களிலும் எதிரொலித்தது என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒருபுறம் தமிழரசு கட்சி கூட்டணியை பேசுகின்றது, மறுபுறம் நாடாளுமன்றத்தில் ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் இவர் தவறானவர் என்கின்ற பதிவை வைக்கின்றார். எனவே ஒட்டுமொத்தமான ஒரு குழப்பத்திற்குள் செல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எடுத்து விட்டதா என்கின்ற கேள்வி பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு களம் அமைகின்றது. நாடாளுமன்றத்தில் 12 எதிர்க்கட்சிகள் இருக்கின்றன. இந்த 12 எதிர்க்கட்சிகளும் வெளிநடப்பு செய்வதற்கான முடிவை எடுத்து வெளிநடப்பு செய்கின்றார்கள். ஆனால் அதில் ஒரு கட்சி மட்டும் நான் உள்ளேதான் தொடர்ந்து கொண்டு இருப்பேன் என்று அறிவித்து விடுகிறது. அந்த உள்ளேதான் நான் இருப்பேன் என்று அறிவித்த கட்சி தமிழரசு கட்சி. அப்பொழுது எல்லோரிடமுமே ஒரு கேள்வி எழும்புகிறது. முன்பு இந்த நகர சபைகளை பெறுவதற்கான முயற்சிகள் எடுத்த பொழுது அனுரா கட்சியோடு தமிழரசு கட்சி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற விடயங்கள் பரபரப்பாக ஊடகங்களில் பிரதானமாக பேசப்பட்டது. அந்த நெருக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்தில் அனுராவு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக
நாடாளுமன்றத்திற்குள் அமர்ந்திருந்ததா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இந்த சூழலில்தான் காட்டிக் கொடுக்கக்கூடிய வேலையை தமிழரசு கட்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. தமிழர் விடயங்களை குறித்து பேசுவதற்காக நாடாளுமன்றத்திற்கு மக்கள் இவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் நாடாளுமன்றத்தில் ஆட்சியாளர்களை எப்படியெல்லாம் நாம் தாஜா செய்து செல்லலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் நம்மால் பார்க்க முடிகிறது என்கின்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த காட்டமான ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கின்றார். இது சற்று கடினமான வார்த்தையாக நம்மால் கணிக்கப்பட்டால் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பக்கத்தில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவர் எடுத்து வைத்த இந்த கருத்து நியாயமான கருத்தாக இருக்கும் என்பதாகத்தான் நாம் முன்னெடுத்து வைக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அதுபோல நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்கள், நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு விடயத்தை மையப்படுத்தி பேசுகின்றார். நாடாளுமன்றத்தில் 353 கொள்கலன்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். இந்த கேள்வியை எழுப்பி மறுநாள் வைத்தியர் அர்ஜுனா அவருக்கு புலனாய்வுத்துறையிடமிருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் நீங்கள் புலனாய்வுத்துறையை சந்திக்க வேண்டும், உங்களிடம் விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது, மீறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று புலனாய்வுத்துறையிலிருந்து ஒரு கடிதம் வருகிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் உடனடியாக அந்த புலனாய்வுத்துறையின் உயர் அதிகாரிக்கு தொலைபேசி எடுக்கின்றார். அந்த தொலைபேசி எடுத்ததை அவர் பதிவு செய்து மக்களுக்கும் அதை வெளியிட்டிருந்தார். அந்த தொலைபேசியில் அவர் கேட்கின்றார், எதற்காக என்னை அழைக்கிறீர்கள் என்று. அதற்கு அந்த புலனாய்வுத்துறையின் அதிகாரி குறிப்பிடுகின்றார், வேறொன்றுமில்லை, நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசிய கருத்துகள் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது, அந்த கருத்துகள் வெளியே பரவுவதற்கு நீங்கள் தான் காரணமாக இருந்தீர்கள் என்கின்ற அடிப்படையில் உங்களை விசாரிப்பதற்காக அழைத்திருக்கிறோம் என்று அந்த புலனாய்வுத்துறையின் அதிகாரி குறிப்பிடுகின்றார். அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா கேட்கின்றார், நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய விடயத்திற்கு வெளியே விசாரணை நடத்தக்கூடாது என்பதுதான் சட்டம், அந்த சட்டத்தை நீங்கள் மீறி செயல்படுவதாக உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்கின்றார். அதன் பின்பு 13ஆம் தேதி அந்த விசாரணைக்கு வைத்தியர் அர்ஜுனாவும் செல்கின்றார். விசாரணையில் வைத்தியர் அர்ஜுனாவிடம் சொல்லப்பட்ட விடயத்திற்கு எதிரான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதில் சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். நாடாளுமன்றம் எப்பொழுது கூட்டத்தை ஆரம்பிக்கும், நாம் இதை குறித்து பேச வேண்டும் என்று காத்திருந்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் தனக்கு கிடைத்த நேரத்தில் மிக அழுத்தமாக அந்த விடயங்களை குறித்து பதிவு செய்திருந்தார். எப்படி நீங்கள் நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய ஒரு விடயத்திற்காக நீங்கள் எப்படி ஒரு விசாரணை களத்தை வெளியே இருந்து புலனாய்வுத்துறை மூலம் நடத்துவீர்கள், அப்படி என்றால் உங்களுடைய ஆட்சி சட்டத்தை மதிக்கவில்லை என்கின்ற கருத்துக்களை அழுத்தமாக அவர் பதிவிடுகின்றார். இந்த பதிவுகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின என்பதை விட பலர் இதற்கான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தன. நாடாளுமன்றத்தை மையப்படுத்தி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நகர்வுகளில் தமிழரசு கட்சி ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஒரு நிலையை மாற்றிக்கொண்டு பயணிக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பியதின் வெளிப்பாடாகத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வேசித்தனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் என்பதாக நம்மால் கணிக்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் மிகப்பெரிய இறங்குமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழரசு கட்சி. அதன் தலைவர்கள் புரிந்து கொண்டு மக்கள் சார்ந்த களங்களில் முனைப்பு காட்ட வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானோர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இதை தமிழரசு கட்சி புரிந்து கொள்ளுமா, அல்லது யார் எக்கேடு கெட்டால் என்ன, என்னை பொறுத்தமட்டில் பதவிதான் முதன்மை என்ற கோணத்தில் பயணிக்குமா? காத்திருங்கள். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.